தொண்டரடி பொடி ஆழ்வார். இன்று நாம் 9வது ஆழ்வாராக வரிசைப்படுத்தப்படும் தொண்டரடி பொடி ஆழ்வார் பற்றி காணலாம். இவர் சிறந்த அந்தணர் குலத்திலே வேத விசாரதர் என்ற தந்தைக்கு பிறந்தவர். பிரபவ வருஷம் மார்கழி மாதம் கிருஷ்ண சதுர்த்தி கேட்டை நட்சத்திரத்திலே திருமாலுடைய வைஜெயந்தி வனமாலையினுடைய அம்சமாக பிறந்தவர். குழந்தைக்கு விப்ரநாராயணர் என்று தந்தை பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். இவர் சகல சாஸ்திரங்கள்லையும் வேதாந்தங்கள்லையும் எல்லா விதமான நுண்ணிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய சமய நூல்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்து சகல கலா வல்லவராக விளங்கினார். தந்தையே இவருக்கு குருவாக இருந்து அனைத்தையும் கற்பித்தார். இப்படி இருக்கின்ற நாட்களில் திருமாலுடைய சேனை தலைவராக விளங்கும் சேனை முதலியார் மோட்சலோகத்தில் இருந்து மண்ணுலகத்திற்கு வந்து விப்ரநாராயணருக்கு உண்மை பொருளை உணர்த்தி செல்கின்றார். திருமால்தான் பரம்பொருள் என்ற கருத்துக்களை எல்லாம் கூறி செல்கின்றார். அதன் பின்னாலே விப்ரநாராயணர் முழுக்க முழுக்க ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே வழிபாடு செய்யக்கூடிய மனம் படைத்தவராக மாறிவிடுகின்றார். இறைவனுக்கு கைங்கரியம் செய்வது ஒன்றையே தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகின்றார். அப்படி மலர் கைங்கரியம் செய்து வந்த விப்ரநாராயணரை இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கும் மாலவன் மயக்கத்திற்கு உள்ளாக்கி லீலை செய்ய ஆசைப்படுகின்றான். அதன்படி தேவதேவி என்ற ஒரு பெண்ணிடத்திலே அவள் மனதை பறிகொடுத்து தவறான முறையிலே எல்லாம் எப்படியோ வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்த சமயத்தில் தேவதேவியினுடைய தாயார் இடத்துல போய் ஒரு பொற்கிண்ணத்தை தான் விப்ரநாராயணருடைய தூதுவர் என்று சொல்லி ஒருவர் கொண்டு போய் கொடுக்கின்றார். அவருடைய பெயர் என்ன என்று அந்த தேவதேவியின் அம்மா கேட்க அழகிய மணவாளன் என்று சொல்லுகின்றார். அந்த அம்மாவும் இந்த தங்க கிண்ணத்தை பெற்றுக்கொண்டு அவரை அனுப்பிவிடுகின்றார். மறுநாள் காலையில் கோயில் திறக்கின்றார்கள். உள்ளே பொற்கிண்ணத்தை காணவில்லை. அங்குமிங்கும் தேடி பார்த்தால் தேவதேவியினுடைய வீட்டிலே இருக்கின்றது. அந்த தாயாரை கைது செய்து வந்து விசாரித்ததிலே அவர் விப்ரநாராயணருடைய தூதுவர் அழகிய மணவாளர் தான் கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த பெண்ணை கைது செய்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று விப்ரநாராயணரை போய் கைது செய்து கொண்டு வந்து சிறைச்சாலையிலே அடைத்து போடுகின்றார்கள். அப்போ இவர் மனம் உருகி பாடுகின்றார். நான் செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன். என்னிடத்திலே ஒரு சிறப்பும் அமையவில்லை. அதனால்தான் இறைவனே
நீயே அழகிய மணவாளன் என்ற பெயரில் இந்த செயலை செய்திருக்கின்றார் என்று மனம் உருக வேண்டுகின்றார். மனதில் ஓர் தூய்மை இல்லை, வாயில் ஓர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவினை வெளிவன் வாழா புனந்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கு இனி கதி என் சொல்வாய் என்னை ஆளுடைய கோவே. என்னை ஆளுகின்ற தலைவனாக கோவாக இருக்கின்ற திருவரங்கத்து பெருமானே, எனக்கு இனி கதி என்ன இருக்கின்றது என்று நீயே சொல்ல வேண்டும் என்று பாடுகின்றார். அப்போ இறைவனே மன்னனுடைய கனவிலே அந்த பொற்கிண்ணத்தை தான் கொண்டு போய் தேவதேவியினுடைய தாயாரிடத்துல கொடுத்தேன். அழகிய மணவாளன் என்ற பெயரை சொல்லி கொண்டு கொடுத்தது தான். விப்ரநாராயணர் மீது எந்த திருட்டு பட்டமும் சூட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றார். அதன் பேரில் மன்னன் அவருடைய பெருமையை அறிந்து விடுதலை செய்து விடுகின்றார். அதன் பின்னாலே அவர் கோவிலுக்கு செல்லுகின்றார். அங்கு இருக்கின்ற இறை அடியவர்களை எல்லாம் பார்த்து வணங்கி அவர்களுடைய திருவடி பொடியை, தொண்டர்களுடைய திருவடி பொடியை தான் முடியில் சூடிக்கொள்கின்றார். அதன் காரணமாக அன்று முதல் அவருடைய பெயர் தொண்டர் அடி பொடி ஆழ்வார் என்று மாறி அமைகின்றது. இவர் பாடிய பாசுரங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. இவருடைய அந்த திரு அரங்கத்தான் மீது கொண்ட தீராத காதல் தீன்தமிழ் பாக்களாக வெளிப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தத்திலே இடம்பெற்று விளங்குகின்றன. ஒரு நல்ல குலத்திலே அவதாரம் செய்திருந்து இறைவனுடைய வைஜெயந்தி வனமாலையினுடைய அம்சமாக இருந்தாலும் ஒரு மனிதனாக அவதரித்து விட்டால் அவர் எப்படி இந்த நல்ல வளர்ப்பு, நல்ல கல்வி கேள்வி இருந்திருக்கின்றது. இறைவனுடைய அருகிலே இருக்கின்ற சேனை முதலியார், கடவுளுடைய சேனைக்கே தளபதியாக இருக்கக்கூடிய அவரே உபதேசம் செய்து அருள் செய்திருக்கின்றார். இப்படி எல்லா சிறப்புகளும் இருந்தாலும் ஒரு பெண்ணின் மீது அவர் கொண்ட, அவரையும் அறியாமல் கொண்ட மோகத்தின் காரணமாக எவ்வளவு கெட்டு சீரழிந்து சிறைக்கு போகின்ற அந்த கீழான நிலை அமைய முடியுமோ அந்த கீழான நிலை வரைக்கும் விப்ரநாராயணரை பகவான் தள்ளி விடுகின்றார். அதன் பின்னாலே தன் தவறை உணர்ந்து எனக்கு இனி கதி யார் இருக்கின்றார்கள், திருவரங்கத்திலே இருக்கின்ற எம்பெருமானே நீதான் என்னை காத்தருள வேண்டும் என்று கேட்ட சமயத்திலே உடனடியாக அவரை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார். மன்னருடைய கனவிலே சென்று உள்ளதை உள்ளபடி உரைக்கின்றார். விடுதலை பெற்ற விப்ரநாராயணர் திருவரங்கத்து கோவிலுக்குள்ளே அங்கு இருக்கின்ற தொண்டர்கள் திருவடியிலே இருக்கும் பொடியை, கால் தூசியை எடுத்து தன் முடிமேல் வைத்து கொள்கின்றார். அதனாலே தொண்டர் அடி பொடி ஆழ்வாராக காரண பெயரோடு விளங்குகின்றார். அவருடைய பாடல்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக திரு அரங்கத்து பெருமாளை போற்றி துதிப்பதாக அமைந்திருக்கின்றது. 4000 திவ்ய பிரபந்தத்திலே இவர் தனி ஒரு சிறப்பு இடம் பெற்றிருக்கின்றார். நாளை அடுத்து வரக்கூடிய ஆழ்வாரை பற்றி நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.